அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபேமிலி லாஸ் இன் இந்தியா, இந்திய குடும்ப சட்டங்கள் இதான் பத்தி பார்க்க போறோம். ஏன் இங்க லாஸ் அப்படின்னு சொல்றோம்? நம்ம இது வரைக்கும் லா ஆஃப் கான்ட்ராக்ட், லா ஆஃப் டார்ட் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாஸ் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அதுக்குள்ள நிறைய ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை நம்ம நிறைய வகைப்படுத்தணும். அந்த ஒவ்வொரு வகைக்கும் ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், பேட்டன்ட்டுக்கு பேட்டன்ட் லா, காப்பிரைட்டுக்கு காப்பிரைட் லா, அதாவது இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட், இந்தியன் காப்பிரைட் ஆக்ட், டிசைன்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி பார்த்தோம். அப்போ ஃபேமிலி லாஸ் அப்படின்னு சொல்லும் போது இங்கே என்னெல்லாம் பார்ப்போம்? ஹிந்து லா, கிறிஸ்டியன் லா, முஸ்லீம் லா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது தவிர்த்து வேற ரிலீஜியன் இல்லையானா இருக்கு. பட் அந்த ரிலீஜியன்ல நம்ம எப்படி கவர் பண்றோம் அப்படிங்கிறதையும் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த சட்டங்கள், குடும்ப சட்டங்களுக்குள்ள என்னென்ன மாதிரி ஒரு குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை வரும்? ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு கல்யாணம் நடக்கும், டவுரி வாங்கினது ஒரு பிரச்சனையாகும், நாளைக்கு டிவோர்ஸ் வாங்குவாங்க, குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு யாரு கஸ்டடி எடுத்துக்கிறது, யாரு கார்டியனா இருக்கிறது, பிரிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் எப்படி கொடுக்கறது, ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி அடுத்த தலைமுறைக்கு எப்படி மாத்தி கொடுக்குறாங்க, இது எல்லாமே கவர் பண்ணும் ஃபேமிலி லா கீழே. ஆனா இது எல்லாமே எல்லாருக்கும் காமனா இருக்கா? இப்போ ஒரு கிரிமினல் லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படிலாம் எந்த வேறுபாடும் கிடையாது. தப்பு செஞ்சா அவங்க யாரா இருந்தாலும் ஒரே விதமான தண்டனை தான் நமக்கு கிடைக்குது. ஆனா ஃபேமிலி லாலயே நம்ம ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு குரூப்பா இருக்கோம். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருந்தது, கஸ்டமரி பிராக்டிசஸ் இருந்தது, மாரல் பிரின்சிபிள்ஸ் டிஃபர் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கலைத்து விட முடியாது. அதனால பர்சனல் லாஸ் அப்படிங்கிற கேட்டகரியில அந்தந்த செட் ஆஃப் பீப்புளுக்கான லா அப்படின்னு நம்ம வச்சிட்டோம். அதை சரி, ரிலீஜியஸ் பேசிஸ்ல தான் நம்ம இப்போ பிரிக்க போறோம். ஸோ ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மேஜரா பார்க்கறது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ ஹிந்து லால யாரெல்லாம் கவர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து, சீக், ஜெயின், புத்திஸ்ட், இவங்க எல்லாத்துக்குமே ஹிந்து ஃபேமிலி லாக்கில கவர் ஆயிடுது. அதாவது மேரேஜ், டிவோர்ஸ், அது எல்லாமே. சீக்குக்கு மட்டும் செப்பரேட் மேரேஜ் லா இருக்கு. இப்போ முஸ்லிம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு முஸ்லிம் மேரேஜஸ், டிவோர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் பண்றது எப்படி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த குரான் அண்ட் சுன்னா. இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு எப்படி இருக்குன்னா அவங்களோட ஓன் லா இருக்கு. ஒரு ட்ரைபல் குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி கஸ்டமரி பிராக்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒருத்தரும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்களை பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வராங்க. சரி, இதுக்குன்னு என்ன லெஜிஸ்லேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோடிஃபைட் அண்ட் அன்கோடிஃபைட் லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கு. கோடிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்க இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. லெஜிஸ்லேஷன்ல சொல்லிட்டாங்க இதை இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு. த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் வெரி கிளியர். ஒரு நம்மளோட ஸ்டேட் எப்படி இருக்கு? ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இப்ப தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். உலக அளவுல பேசும்போது நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், உலக அளவுல பேசும்போது இந்தியாவை ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்ப இந்தியா எப்படி இருக்கு? இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கும். நம்ம எல்லாரும் ஆனா ஒன்னா இருக்கோம். இந்த இடத்துல ஒரு செக்யூலர் ஸ்டேட், எல்லாரும் ஒன்னா இருக்கும். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரையும் கவர்ன் பண்றதுக்கு இண்டிவிஜுவல் பர்சனல் லாஸ் இருக்குங்க. அதுதான் ஃபேமிலி லா. இப்போ கிரிமினல் அண்ட் சிவில் லாஸ்லாம் எப்படி இருக்கு மெஜாரிட்டியா அப்படின்னு பார்த்தோம்னா ஈவன் ஃபேமிலி லா இஸ் அ சிவில் லா. ஈவன் ஃபேமிலி லாக்குள்ளேயும் கிரிமினல் லா வரும். இப்போ சைல்டு மேரேஜ், டொமஸ்டிக் வயலன்ஸ், இதெல்லாம் கிரிமினல் ஆஸ்பெக்ட்ல பார்க்க வேண்டியது. ஆனா ஜென்ரலி கிரிமினல் அண்ட் சிவில் லா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மதத்துக்காரங்களுக்கு இது கிரிமினல் லா, இந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இது கிரிமினல் லா, அப்படி கிடையாது. அங்க எல்லாமே சேம். இப்போ சிவில் லான்னு சொல்லும் போது என்னோட கிரிமினல் இல்லாம மீதி இருக்க நேச்சர்ஸ் எல்லாமே, என் ப்ராப்பர்ட்டியில நீங்க ஆக்கிரமிச்சிட்டீங்க, இல்ல உங்க ப்ராப்பர்ட்டியில நான் ஆக்கிரமிச்சிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், அப்ப இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த டிஸ்பியூட்டை டீல் பண்றதுக்கு வெவ்வேறு லா இருக்கானா? கிடையாது. ஸோ அங்க ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு. வேறஸ் இந்த கல்யாணம், டிவோர்ஸ், கார்டியன்ஷிப், கஸ்டடி, அடாப்ஷன், இது எல்லாமே ஒவ்வொரு ரிலீஜியனும் அவங்க பின்பற்றிட்டு வர்ற கஸ்டமரி ப்ராக்டிசஸை பேஸ் பண்ணி இந்த பர்சனல் லா ஃபார்ம் பண்ணாங்க. சரி, நான் இங்க கொடுத்துருக்கேன் கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பிரேஷன். நமக்கு தெரியும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்ம வச்சிருக்க மற்ற எல்லா சட்டத்துக்கும் ஒரு அடிப்படையை உருவாக்கியது. அங்க ஆர்டிகல் 44ல என்ன சொல்றாங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்ற கான்செப்ட் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன? சிவில் சட்டங்கள், இதுல மதம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ பர்சனல் லால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லா இருக்கு. ஹிந்து மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிசல்யூஷன், இதெல்லாமே இருக்கு.
ஸோ இதை யூனிஃபார்மாக பண்ணிடணும். ஏன் யூனிஃபார்மாக பண்ணணும்? ஒரு மதத்தில் 18 வயசில் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, ஒரு மதத்தில் 21 வயசில் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, ஒரு மதத்தில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க, ஒரு மதத்தில் 3 பேர் 4 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது மதம் அப்படின்னு கூட பார்க்க தேவையில்லை. ஒவ்வொரு மதத்துல இருக்க வெவ்வேறு கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பிரிச்சோம்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் ஒரு பாரபட்சம் இருக்கு, ஒரு பாகுபாடு இருக்கு, ஒரு ஈக்குவாலிட்டி இல்லை. ஒன்று மேல் டாமினன்ட் சொசைட்டி இருக்கு, இல்லை ஃபீமேல் டாமினன்ட் சொசைட்டியா இருக்கு. ஸோ இது எல்லாமே யூனிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டியூஷன்ல சொல்லிட்டாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர்றது ஒரு கோல் இந்த ஆர்டிகிள் படி. ஸோ இதை கொண்டு வர்றதுனால என்ன பயன்? யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். ஸோ நமக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றும் பண்ண தேவையில்லை, எல்லாருக்கும் சேம். இதுதான் டிவோர்ஸ்னா இதுதான் காமன் ப்ரொசீஜர், கார்டியன்ஷிப்னா இதுதான் காமன் ப்ரொசீஜர். ஒரு இன்இக்வாலிட்டி, ஒரு டிஃப்ரென்ஸ். இந்த மதத்தில் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கு, இந்த மதத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ப்ராப்பர்ட்டியில் உரிமை இருக்கு, இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ப்ராப்பர்ட்டியில் உரிமை இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு சட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த ஃபேமிலி லா அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படிலாம் அது அந்தந்த சமுதாய ஒரு கூட்டமைப்புல இருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்கு எப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸ்ருதி ஸ்மிருதி. இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இப்படின்னா என்ன? ஒளி வடிவத்துல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வாய்மொழியா சொல்லியிருந்தாங்க, இது எதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எழுத்து வடிவத்துல கொடுத்தாங்க, எங்கெங்கயோ கல்வெட்டுக்கள்ல பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க. இல்லை வாய்மொழியாக நம்ம சொல்லிட்டு வந்த கஸ்டமரி ப்ராக்டிசஸ் இருந்துச்சு நமக்கு. இதெல்லாம் ஏன்ஷியன்ட் பீரியட்ல தர்மம், நம்மளோட வேதங்கள் என்ன சொல்லுச்சு, இந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லுச்சு, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே என்ன சொல்ல வந்துச்சு ஏன்ஷியன்ட் பீரியட்ல? எதுக்காக இந்த தர்ம சாஸ்திரம், ஸ்ருதி ஸ்மிருதி, வேதம், இதெல்லாம் நம்ம எதை வச்சிருந்தோம்? ஒரு ஹவுஸ் ஹோல்டு எப்படி இருக்கணும், ஹவுஸ் ஹோல்டர்ஸுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அதை சொல்லிட்டு வராங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஹிந்து ரிலீஜியன். இதே ஒரு மிடிவல் பீரியட்ல வெவ்வேறு ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா வெவ்வேறு மன்னர்கள் ஒவ்வொரு இடத்த ஆட்சி பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லா, அவங்களோட வியூஸ் படி இந்த நான் ஆட்சி பண்ற இடத்துல இப்படி நடக்கணும், நான் ஆட்சி பண்ற இடத்துல இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்த் அண்ட் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அங்க இருக்கிற பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், வித் ரெஸ்பெக்ட் டு மேரேஜ், டிவோர்ஸ், இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹியர். இப்போ முஸ்லீம் லா எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் ஒரு 2 செக்டராக இருக்காங்க. ஒரு முகல் பீப்புள் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டம் அண்ட் பர்சனல் லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் லாஸ்னால நமக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. ஜெண்டர் பேஸ்டாக ஒரு ஆணுக்கு சமமான உரிமைகள் பெண்ணுக்கு இல்லை, இல்லை பெண்ணுக்கு சமமான உரிமைகள் ஆணுக்கு இல்லை சில கம்யூனிட்டிஸில். அண்ட் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்குள்ள வெவ்வேறு வேறுபாடுகள், ஒரே ரிலீஜியனுக்குள்ள வெவ்வேறு கேஸ்டுக்குள்ள வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் இருக்கு. இப்போ ஒரு இஸ்லாமிக் ட்ரெடிஷன்ல பாத்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. எப்படி ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்னு சொல்றோம்? பாலிகேமி அங்க அலோவ் பண்ணிக்கிட்டாங்க. அங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்ட் இல்ல. அதே ஃப்ரீடம் பெண்களுக்கு இருந்துச்சானா கிடையாது. பொது சிவில் சட்டம், இது யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வரத்துக்கு என்ன மெயின் ரீசனா வேணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஏன் நம்மளால கொண்டு வர முடியல? எது பேரியரா இருந்துச்சுன்னா அதே இன்இக்வாலிட்டி தான் அதுக்கு பேரியராகவும் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஸோ இதுல நம்ம ஜிகே ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் அதை கொஸ்டினா சொல்றேன். இது உங்களுக்கு ஜிகே கிளாஸ்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்தியால யூனிஃபார்ம் சிவில் கோடு எந்த ஸ்டேட் இல்ல யூனியன் டெரிட்டரியில ஃபர்ஸ்ட் ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு? இது ஒரு கொஸ்டின். இப்போ ரீசண்டா எந்த ஸ்டேட் யூனிஃபார்ம் சிவில் கோட அந்த ஸ்டேட்ல ஒரு சட்டமா கொண்டு வந்திருக்காங்க? அது யூனிஃபார்ம் சிவில் கோட எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேட்ல. இது ரெண்டும் நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு உங்களோட ஓன் ரிசர்ச்ல பாருங்க. கம்மிங் ஜிகே கிளாஸ்ல இதை பத்தி உங்களுக்கு ஒரு இன்சைட் கொடுப்பாங்க. ஒரு மாடர்ன் ஹிந்து ஃபேமிலி லால ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம் 8 வயசுல திருமணம் பண்ணாங்க. சரி, சட்டம்னு வந்ததுக்கு அப்புறமும் அதுல இன்இக்வாலிட்டி இருக்கா அப்படின்னா, பெண்களுக்கு 18 வயசு, ஆண்களுக்கு 21 வயசுன்னு சொல்லிட்டாங்க. மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃப்ரெண்டான சொத்துக்களை பரம்பரை சொத்துக்களை எடுத்துக்கிறதுக்கான வழிமுறைகள், இல்லை எதெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்க வேணாம், கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற லெவலுக்கான டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்கு.
ஒரு தந்தை இருக்கிற வரைக்கும் ஒரு தாயால நேச்சுரல் கார்டியன், இப்ப இனிஷியல் யார் பேரை போடுறோம்? அப்பா பேர் தான் இனிஷியலா போடுறோம். அம்மா பேரை யாரும் போடுறது இல்ல. அப்பா இருக்கிற வரைக்கும் அம்மா நேச்சுரல் கார்டியனா ஆக முடியாது. ஒரு குடும்ப தலைவருடைய சம்மதம் இல்லாம ஒரு பெண்ணால ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரியான இன்இக்வாலிட்டிஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இப்போ பிரிட்டிஷ் ஏரா வருது. நம்ம முகல்ஸ் ரூல் பண்ணி, முஸ்லிம்ஸ் ரூல் பண்ணி, பிரிட்டிஷ் பீப்புள் வராங்க. அவங்க வந்தது பார்த்தா என்னது ஒரு இடத்துல ஒவ்வொரு லாவா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்க ரூல் பண்ண ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணோன்னா ஒரு பர்சனோட பர்சனல் பிலீஃப்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு இடத்த ஒருத்தவங்க ஆட்சி செய்யணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்குள்ள இருக்கிற அவங்களோட சம்பிரதாயங்கள், கஸ்டமரி ப்ராக்டிசஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் வாரன் ஹாஸ்டிங் அவர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். பெங்காலுக்கு கவர்னர் ஜெனரலாக அவர் நியமிக்கிறாங்க. அவர் யூனிஃபார்ம் கிரிமினல் லா கொண்டு வந்துட்டார். அண்ட் பர்சனல் லா ஃபார் முஸ்லிம்ஸ் இருக்கட்டும், பர்சனல் லா ஃபார் ஹிந்துஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சே நாங்கள் ஆட்சி செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு குரூப்புக்கும் கிடையாது. பர்சனல் லா ஃபார் முஸ்லிம்ஸ்னு ஒன்று இருக்கட்டும், பர்சனல் லா ஃபார் ஹிந்துஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராடான ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ள கொண்டு வர்றாங்க. இப்படி கொண்டு வந்துட்டாலும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? சரின்னு அவங்க என்ன பண்றாங்க, நம்ம தான் இந்த ஊருக்கு புதுசு, நம்ம எப்படி ஊர் தலைவர்லாம் ஒரு பஞ்சாயத்துக்கு வைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த செக்டாருக்கு ஒரு தலைவர், அந்த செக்டாருக்கு ஒரு தலைவர் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லாவை இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சு அவங்கவுங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே ஒரு ஈக்விட்டி, குட் கன்சைஸ் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல. முக்கியமான ஒரு காரணம் என்ன? சட்டம் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு இருக்கு? எல்லாத்துக்கும் சமமான நீதி கிடைக்கணும், எல்லாரும் சமமாக இருக்கணும். அந்த சமம்ங்கிறதே சமமானவர்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதாவது சமமான வாய்ப்புகள், எல்லாமே சமமா இருக்கணும். இப்ப நானும் நீயும் ஒரு போட்டியில இறங்குறோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் சமமானவர்களா இருக்கணும். அந்த போட்டிக்கு நல்லா திடகாத்கரமான உணவா சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பையன் கூட போய் ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ஒரு பையன் இருந்திருப்பான். அவங்க 2 பேத்தையும் ஒரு ரன்னிங் காம்படிஷனுக்கு ஓட விட்டா எப்படி இருக்கும்? இன்னொரு பையன் இருக்கான், அவனுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை. இன்னொரு பையன் இருக்கான், அவனால நடக்க முடியாது. இந்த 4 பேத்துக்கு நடுவுல ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சா அது எப்படி சமமா இருக்குமா? அது ஓட்டப்பந்தயம் தான், எல்லாத்துக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். சமமா இருக்குமானா இருக்காது. அது மாதிரிதான் சட்டங்களும், எல்லாத்துக்கும் சரியான சமமான சட்டங்கள் இருக்கணும். அண்ட் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் கன்சைஸ், ஈக்விட்டி அண்ட் ஜஸ்டிஸ் இது எல்லாமே இருந்தாதான் ஒரு சட்டம் வைக்கிறதுல ஒரு பயன் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. சரி, இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே எதுலலாம் இருக்கு, நம்ம எதுல இருந்தெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரிசிடென்ட், முன்னுதாரணங்கள். இதற்கு முன்னாடி இந்த ஜூரிஸ்ட் சொல்லியிருப்பாங்க, இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்தா அதுல ஒரு ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் தான் சொன்னோம், கோர்ட்ல போய் ஒரு ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. லெஜிஸ்லேஷன், சட்டங்கள், நமக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கு, இது எல்லாமே மாடர்ன் சோர்சஸ். இப்ப என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1951 நம்ம இவ்வளவு நேரமா பார்த்தோம், பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பில் பாஸ் பண்றாங்க. இந்த பில் பாஸ் பண்றதுன்னா என்னது, இந்த பில் எப்படி சட்டமா மாறும், ஆக்டா மாறும், இதெல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல ஒரு ஒர்க் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. பில், எத்தனை வகையான பில் இருக்கு இது சும்மா கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் பாருங்க. இது ஜென்ரல் நாலேஜ்ல பில்ஸ் பத்தி ஒரு கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்கோம். அதுவும் சீக்கிரமா எடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த புது சிவில் சட்டம்க்கு ஒரு சட்டமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பில் பாஸ் பண்ணும்போது அதுக்கு சரியான அப்போசிஷன் இருக்கு, ஆதரவு இல்ல, அப்போசிஷன் தான் இருக்கு. அதனால அதை அப்படியே போட்டுட்டு அவங்கவுங்க பர்சனலாவே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து மைனாரிட்டி கார்டியன்ஷிப் ஆக்ட், கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், இது எல்லாமே வருது நமக்கு. ஸோ அவங்கவுங்களோட கஸ்டமரி லாவை பேஸ் பண்ணி முஸ்லிம் லாஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க, 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி சிவிக்ஸ்ல உங்களுக்கு வந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பேசும்போது ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவனுக்கு என்ன ரைட்டு, பேசிக்கா பேச்சுரிமை, எழுத்துரிமை நம்ம சொல்ற மாதிரி நிறைய ரைட்ஸ் அதுல பேசியிருக்காங்க. அதுல ஆர்டிகல் 14ல ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஃபண்டமெண்டலா ஒரு மனுஷன் இருக்கான்னா எல்லாருக்கும் லா சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அண்ட் ஆர்டிகல் 15ல என்ன சொல்றாங்க, இட் ப்ராஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலீஜியன்,
ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். யாருக்கும் எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. பேஸ்ட் ஆன் கருப்பு, நீ வெள்ளை, நீ பையன், நீ பொண்ணு, நீங்க இந்த மதம், நீங்க அந்த மதம் அப்படிங்கிற எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, எல்லாருக்கும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம், எந்த வேறுபாடும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டோம். இது இப்படிதான் இருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா கிடையாது. ஹிந்துஸ் ஒரு மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு சொத்துல உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முஸ்லீம்ல இருக்கிற கடைசி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி வரைக்கும் 5 பைசா ஒருத்தர்கிட்ட இருக்குனாலும் அதை எப்படி பிரிச்சு கடைசி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி ஃபீமேல் மெம்பர் வரைக்கும் கொடுக்கணுங்கிறத அங்க பேசுறாங்க. கிறிஸ்டியன்லால எப்படி டிவோர்ஸ் பண்ணணும், அங்க வந்து வாய்டபிள் மேரேஜுங்கிற கான்செப்ட் இருக்கா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த இடத்துல. ஈக்குவாலிட்டி இல்லை. பர்சனல் லா இஸ் நாட் ஈக்குவல் ஃபார் எவ்ரி ஒன். ஈச் அண்ட் எவ்ரி பர்சனல் லா இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இங்க எக்ஸப்ஷன்ல நம்ம ஒவ்வொரு மதங்கள் இருக்குன்னு பார்த்துட்டோம். மேலே ஈக்குவாலிட்டின்னு சொல்றோம், டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், நீங்க எதை வேணா எப்படி வேணா. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்னா என்னது? இப்படிதான் நீ சாமி கும்பிடணும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்க அப்படி சாமி கும்பிடுங்க. உங்க மதத்தை நீங்க எப்படி விருப்பமோ நீங்க அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எப்படி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க, உங்க ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எப்படியோ நீங்க பண்ணுங்க, அதெல்லாமே சொல்றோம். அதே மாதிரி ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். டெம்பிள் வைக்கலாம், ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்றோம், டெம்பிள் ரிலேட்டடா டெம்பிளை ஒரு சொசைட்டியா ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல நீங்க, அப்புறம் எப்படி நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரலாம்? ரிலீஜியஸ் ஃப்ரீடம். என் லாவே என் ரிலீஜியன்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், இல்ல ப்ராஃபிட் வந்து என்ன சொன்னாரு. நீங்க ரிலீஜியஸ் ஃப்ரீடம்னு சொல்லிட்டு எங்க பர்சனலால நீங்க எப்படி கை வைக்கலாம்? எங்க பர்சனலாவே இஸ் பேஸ்ட் ஆன் த ரிலீஜியன் தான். ஸோ இவ்வளோ வித்தியாசங்கள் அந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ என்னென்ன மாதிரியான ஈக்குவாலிட்டிஸ் இருக்கு, எதுல இன்இக்வாலிட்டி இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இங்க என்ன இன்இக்வாலிட்டி வருது? ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. பாலிகேமி. இப்போ இஸ்லாமிக் லால பாலிகேமி இஸ் பெர்மிட்டட். அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்ட் அங்க கிடையாது. பாலிகேமி பண்ணலாம். பெண்களுக்கு பாலிகேமி அலௌடா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ ட்ரிபிள் தலாக்கு. ஒரு கணவன் நினைச்சா ஒய்ஃப் கிட்ட 3 தடவை தலாக் தலாக் தலாக்குன்னு சொன்னா டிவோர்ஸ் பண்ணிடலாம். அந்த உரிமை பெண்ணுக்கு இருக்கானா கிடையாது. இல்ல. இப்ப ட்ரிபிள் தலாக் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு வேலிட் ஃபார்ம் ஆஃப் டிசொல்யூஷன் ஆஃப் மேரேஜ் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் இன் வித் ரெஸ்பெக்ட் டு முஸ்லீம் லா, அந்த இதாத் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. தலாக் சொல்லிட்டு ஒரு சர்டன் டைம் ஆஃப் பீரியட், இந்த பீரியட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள எந்த விதமான பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. இந்த டைமுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாமே பற்றி அங்கே ஒரு டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது ஒரு இஸ்லாமிக் டிவோர்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏஜ் ஆஃப் மேரேஜ் எவ்வளோ, ஒரு என்னென்ன மெத்தட்ஸில் ஒரு கப்பிள்ஸ் வந்து எப்படி டிவோர்ஸ் செப்பரேஷன் ஃப்ரம் த மேரேஜ் எப்படி வாங்கிட்டு போகலாம், என்ன மாதிரி ஃபார்மேட்ல நம்ம வந்து அந்த டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு பர்சனலான எடுத்து எதை எப்படி குவான்டிஃபை பண்றது, எப்படி ஜஸ்டிஃபை பண்றது. ஒரு 4 கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அலௌடு அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு தடவை நான் இன்னும் புதுசா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா, ஒருத்தரை டிவோர்ஸ் பண்ணிட்டா நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்ப டிவோர்ஸ் பண்ணவங்களுக்கு உள்ள குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு they are also allowed to remarriage when she get divorced from the husband. அப்ப இந்த குழந்தைகளோட திருமணம் எப்படி இருக்கும்? ஏன்னா நான் ஒருத்தரை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னோட இந்த குழந்தைகளோட இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவங்களுக்கும் குழந்தைகள் பிறக்கும். இப்ப என்னோட இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள். இந்த குழந்தைகளோட அம்மா திருமணம் அப்படின்னு வரும்போது அதுல ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம எப்படி வகைப்படுத்தி பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ மோஸ்ட் அக்செப்டட் மெத்தட் அப்படின்னா தலாக் ஹி அசான் அப்படிங்கிறத மோஸ்ட் அக்செப்டட் மெத்தடா பார்க்குறாங்க இஸ்லாமிக் டிவோர்ஸில்.
தலாக் ஹசான் அப்படின்னா ஒரு 3 மாசம் டைம் டியூரேஷன்ல ஒரு டிவோர்ஸ் ஆகுது. அண்ட் ட்ரிபிள் தலாக் இப்போ அது வந்து இல்லீகல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1984 ஃபேமிலி கோட்ஸ் ஆக்ட் அப்படின்னு வருது. அப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சி எத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஃபேமிலி கோட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. சரி, இந்த ஆக்ட் வந்துச்சு. அப்போ நமக்கு கோர்ட் எல்லாம் அந்த பீரியடுக்கு அப்புறம் தான் ஃபேமிலி கோர்ட்டுங்கிற கான்செப்டே நமக்கு வந்திருக்கும். அதுவும் எங்க மேஜர் சிட்டிஸ் லைக் சென்னை, கல்கட்டா, டெல்லி, இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ்ல தான் ஃபேமிலி கோர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. சரி, ஃபேமிலி கோர்ட்டுங்கிற கான்செப்டே 80s மிட் 80ஸ்க்கு மேலே தான் வருது அப்படின்னா, அப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலி லாலாம், இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் எங்கே போய் செட்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சிவில் கிரிமினல் கோர்ட் இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் போய் எல்லாத்தையும் செட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேமிலி கோர்ட் வர்றதுக்கு முக்கியமான ரோல் வகித்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா துர்காபாய் தேஷ்முக், ஸ்ரீமதி துர்காபாய் தேஷ்முக். அவங்க தான். அவங்க வந்து 53ல சைனாக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபேமிலி கோர்ட் அப்படின்னு தனியாக ஒன்று வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி அப்போ இருந்த நம்மளோட மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, ஜஸ்டிஸ் கஜேந்திர கட்கர் இவங்களெல்லாம் பார்த்து பேசி இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இப்போ 1953ல பேச ஆரம்பித்து 1984ல் ஆக்ட் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் மேஜர் சிட்டிஸுக்கு கோர்ட் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் எல்லா சிட்டிஸ்லேயும் எல்லா ஊர்லேயும் இப்போ ஃபேமிலி கோர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பரவலாயிடுச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஃபேமிலி கோர்ட் இருக்கு. சரி, இந்த ஃபேமிலி கோர்ட்டில் என்ன இப்போ சிவில் கோர்ட்டில் போயோ கிரிமினல் கோர்ட்டில் போயோ பார்க்க முடியாதா அப்படின்னு பார்த்தோம்னா, கோர்ட்டில் வந்து எப்போவுமே லோயர் கோர்ட்ஸில் ப்ரொசீஜர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பேப்பர் ஃபைல் பண்ணோன்னா நான் 10 பக்கம் எழுதி போய் கொடுத்துட முடியாது. இந்த ப்ரொசீஜர் இது இப்படி இருக்கணும், இதோட சேர்த்து இந்த அப்ளிகேஷன் வைக்கணும், இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து இந்த டைப் செட் இருக்கணும், இந்த டைப் செட்டை இந்த ஃபார்மேட்டில் தான் வைக்கணும், வருஷப்படி டேட்டை அடுக்கி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி பெரிய ஃபார்மாலிட்டிஸ் இங்கே கிடையாது ஃபேமிலி கோர்ட்டில். ஒரு ஸ்பீடி ஜஸ்டிஸ் வேணும். சும்மா பல வருஷம் உட்காந்து ஒரே கோர்ட்டில் 20 வருஷம் எனக்கு வேண்டாங்கிற வாழ்க்கையை நான் 20 வருஷம் கழிச்சா தீர்மானிக்கணும், என் முக்கால்வாசி வாழ்க்கையை போனதுக்கப்புறம். அண்ட் ஒரு கன்சீலியேஷன், சமத்துவம் பேசி சமாதானம் பண்ணி, சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து பிரிய போகிற நேரத்தில் ஏதோ பண்ணுங்க, விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டு, சரி குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு இந்த இது கொடுங்க, இந்த பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான ஃபெசிலிட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் தான் ஃபேமிலி கோர்ட்டோட டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ். ஏன்னா டிவோர்ஸ்னு போனால் உடனே டிவோர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. ஃபேமிலி இஸ் அ சேக்ரட் இன்ஸ்டிடியூஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதையும் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் பார்ப்பாங்க? நல்லிட்டி ஆஃப் த மேரேஜ், இது செல்லாத திருமணம் அப்படின்னு சொல்கிறது. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், ஒரு திருமண பந்தம் ஏற்படுவது மூலமாக 2 பர்சனுக்கு நடுவில் சில உரிமைகள், அதாவது ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கான உரிமைகள் இருக்கும். ஜுடிஷியல் செப்பரேஷன், டிவோர்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க ஆனால் பிரிஞ்சிருப்பாங்க. மேரேஜோட வேலிடிட்டி, இது வேலிட் மேரேஜா இன்வேலிட் மேரேஜா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது. மேட்ரிமோனியல் ஸ்டேட்டஸ் என்ன இப்போ ஒருத்தருக்கு. ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பாங்க, ஐ மீன் டிவோர்ஸுக்கு முன்னாடி சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பாங்க. அப்போ டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு எப்படி எடுத்துக்கிறது? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடு வாங்கியிருப்பேன், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீடு வந்து எனக்கு வருமா இல்லை என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருவோமா? ஸோ சட்டங்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு இடத்துல. லெஜிட்டிமசி ஆஃப் த மேரேஜ், சைல்டு, இதெல்லாமே இருக்குது. மெயின்டெனன்ஸ், கஸ்டடி, கார்டியன்ஷிப்பு, இதெல்லாமே வந்து இதிலெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும். இந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த டிஸ்பியூட் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபேமிலி கோர்ட்டுக்கு நம்ம போகணும். ஸோ நமக்கு கிளாட் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட்ஸ் அடிப்படையில் தான் கொஸ்டினை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சு, கல்யாணம் நடக்கும்போது இந்த பொண்ணுக்கு 14 வயசு, அந்த பொண்ணுக்கு 30 வயசு ஆகும்போது வாழை பிடிக்காம இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு கோர்ட்டுக்கு போய் இந்த மேரேஜை வாய்டு மேரேஜ்னு டிக்ளேர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. பண்ணலாமா பண்ணக்கூடாதா? 16 வயசில் கல்யாணம் பண்ணது தப்பு.
இட் இஸ் அ நல்ல அண்ட் வாய்டு. இந்த மேரேஜ் தப்பு, வாய்டு. இப்போ 30 வயசுல அதை கேட்க முடியுமா? அதை டிவோர்ஸா கேட்கறதா இல்லை நல் மேரேஜ்னு சொல்றதா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதுதான் ஒரு கொஸ்டினா இருக்கும். இதுக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் ஃபிளாட் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த லாக்குள்ள வர்றோம் அப்படின்னா மேரேஜ். ஃபேமிலி லான்னு பேசணும்னா ஃபேமிலி வேணும்னா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணியிருக்கணும், ஜென்ரல் சொசைட்டியோட நார்ம்ஸ். ஸோ ஒரு மேரேஜை நம்ம எப்படி பார்க்குறோம்? சார் சோஷியல் லீகல் யூனியன். ஏன் சோஷியல் லீகல் யூனியன் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு சொசைட்டி, இந்த சொசைட்டிக்குள்ள நிறையா ப்ராக்டிசஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கல்யாணம் நடக்குது. ஸோ இட் இஸ் அ சோஷியல் யூனியன். ஏன் லீகல் யூனியன் சொல்கிறோம்? லீகல் ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்ன ஆஃப்டர் என்டரிங் இன் டு திஸ், இல்லை அட் த டைம் ஆஃப் என்டரிங் இன் டு திஸ். இண்டிவிஜுவல், 2 இண்டிவிஜுவல் பர்சன் அவங்களுக்கான ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் மாறும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட போகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துக்கிறது, இதெல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இதனால தான் இதை சோஷியல் அண்ட் லீகல் யூனியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாலிகேமி அப்படின்னு பார்த்தோன்னா, நிறையா சொசைட்டியில் ஒரு ஆண் 2-3 திருமணங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாலிஆண்ட்ரி அப்படின்னா ஒரு பெண் 2-3 திருமணம் பண்ணிக்கலாமா? அதாவது அட் த சேம் டைம் ஒருவருக்கு 4 மனைவி இருக்க மாதிரி ஒருத்தருக்கு ஒரு 4 கணவன் இருந்தால் அது கரெக்டாக வருமா? அண்ட் எண்டோகேமி அண்ட் எக்ஸோகேமி ரூல்ஸ் ஃபார் மேரேஜ் இன் சம் சொசைட்டி. இப்போ எண்டோகேமி எக்ஸோகேமி ரூல்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ கல்யாணம் பண்ணும்போது நிறையா பார்ப்பாங்கல்ல. இப்போ நம்ம முஸ்லீம் லா பற்றி பேசும்போது சொன்னோம், இப்போ குரான், அந்த ஷாரியா லா, சுன்னா லா அப்படின்லாம். அப்போ இவங்க ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் வச்சுருப்பாங்க, இன்னொரு குரூப் ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 குரூப்புக்கு நடுவில் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எந்த 2 குரூப் கல்யாணம் பண்ணலாம், எந்த 2 குரூப் கல்யாணம் பண்ணக்கூடாது? ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் இந்த எண்டோகேமி அண்ட் எக்ஸோகேமி ரூல்ஸ். இப்போ எண்டோகேமினா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அந்த குரூப்புக்குள்ளே எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள், அந்த ஒரு எத்தனிக் குரூப்பு அவங்களுக்குள்ளே எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது. இதை இன்னும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், ஒரு ரிலீஜியஸ் குரூப்பு பிலாங்கிங் டு த சேம் ரிலீஜியஸ் குரூப். இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது நமக்கு. எதுக்கு ஸ்பெஷல்? ஹிந்து மேரேஜ் ஆக்ட்னு இருக்குது, முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் இருக்குது, கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்? 2 ஹிந்து கல்யாணம் பண்ணால் அது ஹிந்து மேரேஜ் ஆக்ட், 2 கிறிஸ்டியன் கல்யாணம் பண்ணால் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், ஒரு ஹிந்துவும் ஒரு கிறிஸ்டியனும் கல்யாணம் பண்ணாங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அதை. இப்போ கிளாட் கொஸ்டின் எப்படி இருக்கும்? இவங்க ஹிந்துவாக பிறந்தாங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகி ஒரு கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ இந்த மேரேஜை எந்த ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணுறது? இது கூட ஒரு சிம்பிளான கொஸ்டின். கிளாட்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ் பண்ணுற கொஸ்டினாக தான் நமக்கு இருக்கும். இப்போ இது சரியா தப்பா, எஸ் நோன்னு இருக்க போகிறது கிடையாது. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு அந்த பேசேஜில் என்ன கதை சொல்லியிருக்காங்களோ அந்த கதையை பேஸ் பண்ணி ஒரு 4 ஆப்ஷன், அதுலேருந்து நம்ம ஒரு ஆன்சர் எழுதணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்டோகேமினா என்னன்னு பார்த்தோம், வித்தின் த குரூப்னு பார்த்தோம். அப்போ எக்ஸோகேமினா என்ன? அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அவுட் சைட் த குரூப்பு, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த சொசைட்டி அதை எப்படி அக்செப்ட் பண்ணும், இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஒரு வேலிட் மேரேஜாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்ஸு? அந்த பர்டிகுலர் குரூப்பு அது மோனோகேமியோ பாலிகேமியோ ஏதோ ஒன்று, அதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ப்ராப்பரான ரிலீஜியஸ் செரிமனி, ஒவ்வொரு ரிலீஜியனும் அவங்கவுங்க கஸ்டமரி ப்ராக்டிஸில் எப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கும், அந்தந்த வயசு கல்யாணம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ப்ராஹிபிட்டட் டிகிரி ஆஃப் கோசாங்குவினிட்டி அப்படின்னா, இப்போ ஒரு அக்கா தம்பி கல்யாணம் பண்ணிக்க முடியுமானா பண்ணிக்க முடியாது. அதுதான் ப்ராஹிபிட்டட் டிகிரி இன் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றது. அண்ட் கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு பையனோ பொண்ணோ சவுண்ட் மைண்ட், நம்ம கான்ட்ராக்ட்ல பார்த்தோம், காம்பிட்டன்ட் பர்சன் டு என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட் அப்படின்னா புத்தி தெளிவாக இருக்கணும். ஸோ கல்யாணம் பண்ணிக்கும் போது சவுண்ட் மைண்டில் இருக்கணும். வாய்டு அண்ட் வாய்டபிள் மேரேஜ். வாய்டுனா என்ன? தப்பு. வாய்டபிள்னா அதை அப்புறமா சரின்னு பண்ணிக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம், சரின்னு வேணான்னா விட்டுடலாம் அப்படின்னு கான்ட்ராக்டில் பார்த்தோம். அப்போ மேரேஜை பொறுத்த வரைக்கும் வாய்டபிள் அப்படிங்கிற கான்செப்டை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். வாய்டு மேரேஜ்னா தெரியும், அது ஒரு மேரேஜே இல்லை. எக்ஸாம்பிள் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வச்சுக்கலாம். ஹிந்து மேரேஜ் ஆக்டில் என்ன சொல்கிறோம்? மோனோகேமியை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி,
ஒரு ஆள் ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, வேற ஊரில் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு. இப்போ இந்த 2வது கல்யாணம் செல்லுமா செல்லாதா? அது வைடு மேரேஜ், அது செல்லாது. ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சு பண்ணால் கூட the second marriage, when the first person's spouse, there is either a husband or wife is alive, that particular husband or wife should not get married to another person. At the same time, ரெண்டு பேருக்கு ஒய்ஃபாக இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரெண்டு பேருக்கு ஹஸ்பண்டாக இருக்கக்கூடாது, அது தப்பு. அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்க ஒருத்தர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அது வாய்டு மேரேஜ். ஸோ வாய்டபிள் மேரேஜ் அப்படின்னா என்னன்னா, இது கல்யாணம் கரெக்டு அன்லஸ் அண்ட் அன்டில். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, மோனோகேமி அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் போய் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறாங்க, இது வாய்டுன்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறாங்க, இன்னொருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏ இஸ் மேரியிங் பி அட் த சேம் டைம் இன் a different city. ஏ இஸ் மேரியிங் சி. இப்போ ஏக்கு பின்னு ஒரு ஒய்ஃபு, சின்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பிக்கும் சிக்கும் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு, சிக்கு பின்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது, பிக்கு சின்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னே தெரியாது. கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஏவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பி வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ ஏ சியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு சொல்றாரு, நீ வந்து எனக்கு இப்போ சியோட சண்டை வந்துடுது. உடனே அவர் சொல்றாரு, நமக்கு கல்யாணமே நடக்கல, உன்னை கல்யாணம் பண்ணும்போது நான் ஆல்ரெடி மேரீடு, அப்போ இது கல்யாணம் வந்து வாய்டு மேரேஜ், நான் ஏன் உனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், செட்டில்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அந்த இடத்துல வருது. இப்போ அவர் வந்து அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரல, அவங்க பாட்டுக்கு ஸ்மூத்தாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது வேலிட் மேரேஜ். இப்போ ஒரு பிரச்சனை வருது, கோர்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அன்லஸ் அண்ட் அன்டில் மேரேஜ் இஸ் அன்னுல்டு, ரத்து செய்யாத வரைக்கும் அந்த மேரேஜ் வேலிட் மேரேஜ் தான். இப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955, அதுதான் HMA 1955 அப்படின்னு போட்டிருக்கும். வாய்டு மேரேஜுக்கு, செல்லாத திருமணத்திற்கு 3 கிரவுண்ட் சொல்றாங்க. மேரேஜ் வித்தின் சப்பிண்டா ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இன் ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப், ரீமேரேஜ் இன் லைஃப் டைம் ஆஃப் த ஸ்பௌஸ். ஸோ ரீமேரேஜ் இன் த லைஃப் டைம் ஆஃப் த ஸ்பௌஸுக்கு நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே சொல்லியாச்சு. நம்ம வந்து மோனோகேமியை ஃபாலோ பண்ணுறோம், ஒருவனுக்கு ஒருத்தின்னு. அதனால ஒரு ஸ்பௌஸு, கணவனோ மனைவியோ ஒருத்தர் உயிரோட இருக்கும்பொழுதே இன்னொரு தர திருமணம் செய்யக்கூடாது. அது என்ன அந்த ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்பு? இப்போ பிரதர் அண்ட் சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றது. சாப்பிண்டா ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னா, ஒரே ஆன்சிஸ்டர், ஃபாதர் மதர் அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த ஒரே வம்சாவளியில யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணணும். இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா, இவங்க இந்த செக்டாரை சேர்ந்தவங்க. ஸோ இப்போ சிம்பிளான எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரே குலதெய்வத்தை வேண்டுறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். சேம் காடை யார் ப்ரே பண்றாங்களோ, சேம் காடை ப்ரே பண்றவங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்துருவாங்க. சேம் காடை ப்ரே பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது. பட் நம்ம சேம் செக்டாருக்குள்ள இருப்போம். ஒரு செக்டாருக்குள்ள ஒரு 4 காடு இருக்காங்கன்னா ஒரே காடை ப்ரே பண்ற ஃபேமிலிக்குள்ள பண்ண மாட்டாங்க, வேற வேற காடு இருக்கிறவங்கள பண்ணுவாங்க. ஸோ இதை தான் இந்த இடத்துல சொல்ல வரோம், ஒரே ஆன்சஸ்டர்ஸ். அப்போ ஒரு நம்ம ஹிந்து ரிலீஜியன் படி நம்ம காட் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம ஆன்சஸ்டர்ஸ்ல ஒரே தடவையில வந்துட்டு இருக்கோம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே, நெக்ஸ்ட் HMAல 4 கிரவுண்ட்ஸ் ஆஃப் வாய்டபிள் மேரேஜ் இருக்கு. என்னெல்லாம் வாய்டபிள் மேரேஜ்? மேரேஜ் இஸ் நாட் கன்சுமேட்டட். ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மென்டல் அண்ட் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இஸ் கிரியேட்டட் பிட்வீன் த 2 person who are getting married அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிறதா மேரேஜ் நாட் கன்சுமேட்டட். ஸோ கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா கணவனும் மனைவியும் ஒருத்தரை பார்த்துக்கவே இல்லை, எங்கெங்கயோ தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு நாள் இந்த மேரேஜா வாய்டபிள் மேரேஜா, இது கல்யாணமே இல்லை, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேரேஜுக்கான அந்த ரைட் அண்ட் லயபிலிட்டி, அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த மேரேஜ் அங்கே இல்லை அப்படிங்கும் போது இட் இஸ் அ வாய்ட் மேரேஜ். ஸோ இதெல்லாம் கிரவுண்ட் ஃபார் வாய்டபிள் மேரேஜஸ். கன்சென்ட் ஃபார் மேரேஜ், கல்யாணம் பண்ணும்போது இப்போ சினிமாலெலாம் பார்த்துருப்போம், நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கோங்க, பாட்டியோட கடைசி ஆசை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ஆசைக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன, ஒரு ஃபோர்ஸ் இருக்கு.
அப்போ அது வந்து கன்சென்ட் இஸ் அப்டைன்டு பை ஃபோர்ஸ் அப்படின்னா அது வந்து செல்லாத மேரேஜ் ஆக்கணும்னு நினைச்சா ஆக்கலாம். ஃப்ராடு, ஃபாரின்ல வேலை பார்க்குறான், பல கோடி சம்பாதிக்கிறான், அங்க போனா அவனுக்கு வேலையே கிடையாது, இந்த படத்துல வர ஜோக் மாதிரி. அப்படி அங்க அவ்வளவு வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு அங்க போனாதான் தெரியுது அவங்க ஒரு ஒட்டகம் வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ராட் பண்ணி கல்யாணம் பண்ணாதனால இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிருங்க அப்படின்னு ஒரு பொண்ணு நினைச்சாங்கன்னா சொல்லலாம். அதே மாதிரிதான் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு ஒரு பையன் நினைச்சாலும் சொல்லலாம். ப்ரீ மேரேஜ் பிரெக்னன்சி அண்ட் த ஹஸ்பண்ட் இஸ் ignorant ஆஃப் தட். கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னெண்டா இருக்கிறது, அந்த பிரெக்னன்சி எப்படி வந்துச்சு அதெல்லாம் கொஸ்டின் கிடையாது. அட் த டைம் ஆஃப் மேரேஜ் த ஹஸ்பண்ட் இஸ் நாட் அவேர் தட் த விமன் இஸ் பிரெக்னென்ட் அப்படிங்கிறது தான். அன்சவுண்ட் மைண்ட், அகைன் நம்ம பார்த்தது சேம் அன்சவுண்ட் மைண்ட். இதெல்லாம் கிரவுண்ட்ஸ் ஃபார் வாய்டபிள் மேரேஜ். நெக்ஸ்ட் ஒரு முஸ்லீம் லால வாய்டு மேரேஜை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பத்தில் அப்படின்னு சொல்றோம். முஸ்லீம் மேரேஜ்ல வாய்டபிள் மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஆனா இர்ரெகுலர் மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் அங்க இருக்கு. அது என்ன இர்ரெகுலர் மேரேஜ்? நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தோம்ல, ஒரு மேரேஜ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு முஸ்லீமுக்கு ஒரு 3 வைஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 3 வைஃப்க்கும் 3 பசங்க இருப்பாங்க. 3 பேருக்கும் பசங்க இருப்பாங்க, பொன் குழந்தைகளோ பையனோ, ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ பசங்க இருப்பாங்க. இதுல ஒருத்தர் வந்து டிவோர்ஸ் கொடுப்பாங்க அவங்க. இப்போ இந்த கல்யாணம் யாரு கல்யாணம்னா, இப்ப இந்த பசங்களோட அப்பா வந்து ஏ அப்படிங்கிறவரு தான் அப்பாவா இருப்பாங்க இந்த குழந்தைக்கு. ஆனா அவங்க அந்த அம்மா வந்து இந்த பசங்களோட போய் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது இப்ப பி தான் வந்து அவங்களுக்கு அப்பா. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வருதுல்ல ஒரு டிவோர்ஸ்னால. ஸோ இந்த கான்செப்ட் இதுதான் வந்து இரெகுலாரிட்டி இன் மேரேஜ் அப்படின்னு இந்த நம்ம வந்து சொல்றது. இப்போ வாய்டபிள் மேரேஜுங்கிற கான்செப்ட் இல்லை, ஆனால் இரெகுலர் மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த இடத்துல இருக்கு. ஸோ முஸ்லிமோட வாய்டு மேரேஜுக்கு என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியாண்ட்ரி, அதாவது ஒரு பொண்ணு ஒரே டைம் 4 ஹஸ்பண்ட் வச்சுக்க முடியாது, ஆனா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு டைமுக்கு 4 ஒய்ஃப் வச்சுக்கலாம். அண்ட் கல்யாணத்துக்கு இப்போ கோசாங்குவினிட்டி அப்படின்னா பிளட் ரிலேஷன்ஷிப்ல கல்யாணம் பண்ணக்கூடாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு மதர், கிராண்ட் மதர், டாட்டர், கிராண்ட் டாட்டர் இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. அஃபினிட்டி அப்படின்னா மேரியிங் சர்டன் பர்சன்ஸ் வித்தின் அ பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, இப்போ இங்கே இருக்கவங்க ஒரு பர்சன் ஏ பிங்கிற ஒய்ஃப் இருக்காங்க. பிங்கிற ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு சின்னு ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ சிங்கிற பர்சனுக்கு கன்சியூமேட், அதாவது அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த ஒய்ஃப் கூட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லாத வரைக்கும் அவங்களோட டாட்டரோ மதரோ யாரோ ஒருத்தரை இவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுதான் வந்து அஃபினிட்டி அப்படின்னு சொல்றது. அண்ட் ஃபாஸ்ட்ரேஜ் அப்படின்னா 2 வயசுக்கு கம்மியா இருக்க குழந்தைக்கு ஃபீட் பண்றாங்க ஒருத்தவங்க அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ இதை மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கிளாட்ல கேட்பாங்க. ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தவங்களுக்கு வந்து 2 வயசுல ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போ இன்னொரு ஒரு தாய் தான் வந்து அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. நல்லா பால் ஊட்டி சீராட்டி நல்லா வளர்க்குறாங்க. இப்போ அந்த பர்சனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இந்த பையனை அதுவும் சின்ன குழந்தை தான், 2 பேரு. இப்போ இந்த பையனை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? முஸ்லீம் மேரேஜை அதை ப்ராஹிபிட் பண்ணுது. இட் சேஸ் த மதர் ஆஃப் அ சைல்டு இஃப் ஷி ஹேஸ் சக்கிள் த சைல்டு ஹூ இஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 2 years அப்படின்னா அவங்க அந்த குழந்தைக்கு அம்மாவாயிடுறாங்க. இங்க வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் இதெல்லாமே நம்ம இங்க வந்து பார்க்கல. அம்மாவாயிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த மதர் வந்து ஒரு ஃபாஸ்டர் மதர் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மதரோட டாட்டரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்டரேஜ். கிறிஸ்டியன் லா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கிறிஸ்டியன் லால நல் அண்ட் வாய்டு மேரேஜ் அவ்வளோதான் இருக்கு. இங்க வாய்டபிள் மேரேஜ் அப்படிங்கிறதே கிடையாது. அகைன் டிவோர்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கிரவுண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். வேலிட் மேரேஜுக்கு என்ன, வாய்டபிள் மேரேஜுக்கு என்ன, வாய்டபிள் மேரேஜ் முஸ்லீம் லால இருக்கா இல்லை, அங்கே என்ன இருக்கு, இர்ரெகுலர் மேரேஜஸ் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கிறிஸ்டியன் லால வரும்போது அங்கே வந்து நல் அண்ட் வாய்டு மேரேஜ் மட்டும்தான் இருக்கு. வாய்டபிள் மேரேஜ்ங்கிற கான்செப்ட் இங்கே இல்லை. அண்ட் அகெயின் இங்கேயும் வந்து கிரவுண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பௌஸாக இருந்தால் இட்ஸ் அ வேலிட் கிரவுண்டு. அன்சவுண்ட் மைண்டாக இருந்தாங்கன்னா அது வந்து வாய்டு மேரேஜ். ஒரே டைம் ஒரு ஒய்ஃப் உயிரோடு இருக்கும்போதே இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னா அது வாய்டு மேரேஜ். இது சேம் ஆஸ் நம்ம ஹெச்என்ஏக்கு பார்த்த மாதிரி தான். இப்போ டிவோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ஒரு மேரிட்டல் யூனியனை, ஒரு மேரேஜை எப்படி நம்ம வந்து அனுல் பண்ணுவோம் அப்படின்னா ஃபால்ட் தியரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்.
இதுல என்ன, ஒருத்தர் இன்னொருத்தர் ஃபால்ட்டுன்னு சொல்லும் போதே ஒரு குறை சொல்றது, அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க இது சரியா பண்ணல, இது அவங்களோட கடமை, அந்த கடமையை பண்ணல, இதெல்லாம் சொல்றது. அதாவது ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் த அதர் பர்சன். இன்னொன்று மியூச்சுவல் கன்சென்ட். இந்த ஃபால்ட் தியரியில என்ன ஆகுதுன்னா, எப்பவுமே ஒருத்தர் குற்றவாளி ஆயிடுறாங்க, இன்னொருத்தர் அந்த குற்றம் சுமத்துறவங்களா இருக்காங்க. இப்போ ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். இந்த ஃபால்ட் தியரி ஏன் ஒரு ஃபெயிலியர் தியரி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 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 ஆணோ ஒரு பொண்ணோ அவங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிற ஒரு தகுதி இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தகுதி அவங்கவுங்களா இழந்து போகிற ஒரு தகுதியானா கிடையாது. இன்டர்னல் பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ். இதை எப்படி சும்மா அப்படி பார்த்தா தெரியுமா? தெரியாது. அப்போ ஒரு ஃபால்ட் தியரியில இவனுக்கு குழந்தை பிறக்காது, இவளுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி பிளேம் பண்றது. அவங்க அந்த விக்டிம் ஆக்சுவலி. அப்ப அவங்களே அந்த இடத்துல ஃபால்ட் சொல்றோம் நம்ம. ஸோ அவங்க ஒரு இன்னசென்ட் பார்ட்டி, ஆனா அந்த இடத்துல அவங்களை நம்ம ஃபால்ட் சொல்லி அவங்கள ஒரு கில்ட்டி பர்சனா மாத்துறோம். ஸோ இந்த தியரி பெருசா இருக்கு. நிறைய இடத்துல தவறுகளை செஞ்சிருப்பாங்க. ஏமாத்தி கல்யாணம் பண்ணது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். உயிரோட இருக்கும் போதே ஒரு ஒய்ஃப் இருக்காங்கிறத மறைச்சு இன்னொரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ இதை ஒரு சைடு இருக்கட்டும். மியூச்சுவல் கன்சென்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சரி நம்ம பிரிஞ்சிடலாம், இதுக்கு மேலே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மியூச்சுவலாக கோர்ட்டில் போய் நாங்கள் 2 பேர் பிரிஞ்சுக்கிறோம்னு சொல்கிறது தான் மியூச்சுவல் கன்சென்ட். இர்ரிட்ரைவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ். இதுதான் இந்த ஃபால்ட் தியரியே. ஒருத்தரே இன்னொருத்தர் குறை சொல்றாங்க, அவங்க 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை, ஆனா யாரோ ஒருத்தர் மேல ஃபால்ட் இருக்க மாதிரி கிரியேட் பண்ணி தான் எப்பவுமே ஒரு டிவோர்ஸை தரணுமா? கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இர்ரிட்ரைவபிள் பிரேக் டவுன். இந்த இர்ரிட்ரைவபிள் பிரேக் டவுன் அப்படிங்கிறது என்ன, பிடிக்காம இருக்கலாம், சண்டை போட்டு அதை எப்படியுமே சால்வே பண்ண முடியாம இருக்கலாம், இல்லை ஒரு எசென்ஷியல் இன்கிரீடியன்ட் ஆஃப் த மேரேஜ் அப்படின்னு பார்த்தோம், கன்சுமேஷன், இதெல்லாம் நடக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் பேசிஸா வச்சு இது இர்ரிட்ரைவபிள் மேரேஜ், இதை இனிமே சரியா பண்ண முடியாது எங்களால அப்படின்னு சொல்லி அவங்க பிரிஞ்சு போயிடுறது. இதை எந்த கேஸ்ல இந்த இர்ரிட்ரைவபிள் மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த இர்ரிட்ரைவபிள் மேரேஜ், அதாவது பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ், அதை எந்த கமிட்டி, ஒரு கமிட்டிலாம் போட்டு பெரிய லெவல்ல அதுக்குன்னு ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணி இந்த கான்செப்டை ஃபேமிலி லால டிவோர்ஸ்ல இர்ரிட்ரைவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறத ஒரு தியரியா கொண்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அண்ட் இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்? 1 இயர் கண்டிப்பா அவங்க செப்பரேட்டடா இருந்திருக்கணும். அண்ட் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1 இயர் நாங்கள் செப்பரேட்டடாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த டிவோர்ஸ் ஃபைல் பண்ண டேட்ல இருந்து 6 மாசம் கூலிங் ஆஃப் பீரியட். அப்போ எதுவுமே இனிஷியேட் பண்ண முடியாது. அந்த 6 months கழிச்சு தான் அந்த கேஸை நம்பர் பண்ணி அந்த கேஸ் ஹியரிங்க்கு வரும். இதெல்லாமே அப்ப இது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட். எனக்கு ஒருத்தர் வேணான்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு எதுக்கு நான் 1 வருஷம் பிரிஞ்சிருந்து 6 மாசம்? 1 வருஷம் நீங்க சொல்றீங்க, சரி மேரேஜ் ஒரு சேக்ரட் யூனியன், ஒரு சோஷியல் யூனியன்னு சொல்லிட்டீங்க, அதுக்காக அந்த 1 இயர் அடிஷ்னலா எதுக்கு நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டு ஏன் நான் 6 months வெயிட் பண்ணணும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது தான் அமர்தீப் சிங் வெஸ் ஹர்விந்த் கவுர் அப்படிங்கறதுல 13B2ல அப்ளிகேஷன் போட்டு இந்த 6 months கூலிங் ஆஃப் பீரியடை வேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்றாங்க. ஸோ மேட்ரிமோனியல் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, கான்ஜுகல் ரைட்ஸ்ன்னு சொன்னோம், அதாவது பிசிக்கல் அண்ட் மென்டல் ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம பேசணும். ரைட் டு மெயின்டெனன்ஸ். டிவோர்ஸ் பண்ணிட்டா ஒரு ஒய்ஃப்க்கு என்ன ரைட் இருக்கு, எவ்வளோ மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. ஒரு வேலைக்கு போற ஒய்ஃப் மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கு ரைட் இருக்கா? குழந்தை இல்லாதவங்க வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரைட் இருக்கா? குழந்தை இருக்கு வேலைக்கு போகல, அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரைட் இருக்கா? படிச்சிருக்காங்க வேலைக்கு போகலாம், ஆனா வேலைக்கு போகாம உட்காந்துக்கிட்டு காசு கேட்கறாங்க, இவங்களுக்கு எவ்வளவு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் ரைட் டு இன்ஹெரிட்டன்ஸ். டிவோர்ஸ் ஆயிடுச்சு, குழந்தை ஒருத்தவங்களுக்கு இருக்கு, இந்த குழந்தைக்கு சொத்துல பங்கு உரிமை இருக்கா இல்லையா? தாத்தா சொத்துல உரிமை இருக்கா? மேட்ரிமோனியல் ப்ராப்பர்ட்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கின ப்ராப்பர்ட்டி. அப்போ ஒரு ஒய்ஃபோட ஹெல்ப்போ ஒரு ஹஸ்பண்டோட ஹெல்ப்போ இல்லாம ஒருத்தரால இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்க முடியாது. ஹெல்ப்புங்கிறது பணம் கொடுத்துதான் இல்லை, மாரல் சப்போர்ட்டு, ஒரு ஃபினான்ஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும் அங்கே. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் தான் மேட்ரிமோனியல் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸுக்கு கீழே வர இஷ்யூஸு. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அந்த பேராகிராஃப்லேயே கொஸ்டினில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை பார்த்தா போகணும். நெக்ஸ்ட் இஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. இந்த ஆக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஆக்ட்ல சொல்றாங்க 18 வயசு ஆயிடுச்சுன்னா அது
மெஜாரிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1875. அதில் a person who has not completed 18 years is not a மேஜர், ஷீ இஸ் அ மைனர், ஷீ ஆர் ஹீ இஸ் அ மைனர்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2006 தான் நம்ம வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்டே கொண்டு வரோம். அப்படின்னா எத்தனை ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு மேலே சைல்டு மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்னு சொல்லும் போது அதுல ஏன் ஏஜை பத்தி பேசல அப்படிங்கிறது இல்லை. பேசியிருக்காங்க, 18, 21 வயசுங்கிறத பேசியிருக்கோம். ஆனா இந்த சைல்டு மேரேஜுக்கான பெரிய தண்டனைகள் அங்க இல்லை. அதை அவாய்டபிள் மேரேஜ் டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இல்லையா, ஒரு 2 வருஷம் ஜெயிலு, கொஞ்சம் ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஆக்ட் 2006 ஆக்ட் வரும்போது என்ன ஆகுது, அவாய்டபிள் மேரேஜ்னு டிக்ளேர் பண்றதுக்கான ரைட் கொடுக்குறோம். இப்போ இங்க கொஸ்டின் எப்படி கேட்கலாம், த மேரேஜ் ஹேப்பன்ஸ் இன் 1951. இப்போ அவாய்டபிள்னு டிக்ளேர் பண்ண முடியுமா அதை அப்படின்னு கேட்டா இல்ல. இப்போ பிசிஎம் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 16 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அந்த மேரேஜ் அவாய்டபிள் டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியும். ஸோ இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க, ஜெயிலே 1 லட்சம் ஃபைனு இதுதான் சொல்றாங்களே தவிர இதை பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே அந்த இடத்துல இல்லை. பனிஷ்மெண்ட் கூட ஆயிருக்கு, ஃபைனு கூட ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த 2006க்கு அப்புறம் நம்ம 2021 ரீசெண்டா சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வரோம். அப்படின்னா அது என்னது, இன்னும் ரிகரஸா இந்த நூற்றாண்டுலயும் சைல்டு மேரேஜ் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த பில்லுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னா, மேரேஜபிள் ஏஜை இன்க்ரீஸ் பண்ணுங்க. பெண்களுக்கு 18 வயசுன்னு இருக்குல்ல, அது 21 மாத்துறதுக்கு இந்த பில்லை கொண்டு வரணும்னு ப்ரப்போஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் அந்த சேஞ்ச் இன்னும் கேரி அவுட் ஆகல. இவ்வளவுதான் ஓவராலா ஃபேமிலியால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய கான்செப்ட். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கிளாட்ல கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லிட்டு, இப்போ ராஜா ரவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுல இருந்து வெவ்வேறு ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் மேரிட்டல் ஆப்ளிகேஷன்ஸ் எதுவுமே, பிசிக்கல் மென்டல் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. இவருக்கு வேணுங்கிறத அவர் சமைச்சு சாப்பிடுவாரு, இவருக்கு வேணுங்கிறத இவங்க சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் மிஸ்ஸஸ் ஏ அப்படிங்கிறவங்க டிவோர்ஸ்க்கு போறாங்க, ஸ்டேட்டிங் த ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த மேரேஜ் இஸ் நாட் ஃபுல்ஃபில்டு. இப்போ இதுல இது வந்து வேலிட் கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸா இல்லையா, எந்த இன்ஸ்டன்ஸ்ல இது வந்து வேலிட் கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸா ஆகும்? ஒரே வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க, பேசிக்க மாட்டாங்க, பார்த்துக்க மாட்டாங்க. இப்ப எதெல்லாம் கிரவுண்ட்ஸா சொல்லலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். மெயின்டெனன்ஸ் டு ஒய்ஃப், கிரிமினல் லால செக்ஷன் 125 என்ன சொல்லுதுன்னா, கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் பத்தி பேசுறாங்க. இது ஒரு ஆஸ்பெக்டா கேட்கலாம். இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஹிந்து லால பேசணும், முஸ்லீம் லால கிடையாது. அப்போ முஸ்லீம் லால முஸ்லீம் ஒய்ஃபுக்கு மெயின்டெனன்ஸ் கேட்கணும்னா அவங்க எங்க போகணும், சிஆர்பிசியில போய் கேட்பாங்க. அங்க முஸ்லீம் மட்டும்தான் போகணுமா? கிடையாது, யார் வேணாலும் போய் கேட்கலாம். சிஆர்பிசி இஸ் காமன் டு எவ்ரி ஒன். ப்ராப்பர்ட்டி ஷேர் நம்ம சொன்ன ஒரு எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். அவங்க சைல்டா இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்க, இப்போ அதை வாய்டு மேரேஜ்னு சொல்லி வாங்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தைக்கு என் கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லிட்டாமே, இந்த குழந்தைக்கு அந்த சொத்துல ப்ராப்பர்ட்டியில பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த மேரேஜ் இது எல்லாமே இருக்க எப்படி வேணா இருக்கலாம், பட் நோ சைல்டு இஸ் அன் இல்லிஜிட்டிமேட் சைல்டு. நோ சைல்டு cannot be denied the right. சைல்டுக்கு அங்க உரிமை இருக்கு. ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ். வாய்டபிள் வேலிட் மேரேஜ், எப்போ இது செல்லாத கல்யாணம், இந்த வாய்டபிள் மேரேஜா எவ்வளவு நாளைக்கு, இதை எப்படி சொல்லுவாங்க, அன்லெஸ் அண்ட் அன்டில் the voidable marriage is declared void, it is a valid marriage இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கிளாட் கொஸ்டின்ஸ் வரும். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.